எதிர்நீச்சல் சீரியலில் தர்ஷினி காணாம போன சம்பவம் தொடர்பாக போலீஸ் தன்கிட்ட விசாரணை நடத்த போகிறதா சாருபாலா கிட்ட சொல்கிறாங்க ஜனனி. இது கேட்ட சாருபாலா, நாளைக்கு ரொம்ப முக்கியமான வேலைக்காக நான் வெளியூர் போக இருக்கேன், அதனால் என்னால் அங்கே இருக்க முடியாது. போலீஸ் என்ன கேள்வி கேட்டாலும் தெளிவாக பதில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் எந்த காரணத்துக்காகவும் உங்களை கைது செய்கிற நிலை ஏற்பட்டால் உடனடியாக ஜாமீன் பெறுறதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு, மேம் நான் என்ன தப்பு செஞ்சேன், என்ன ஏன் கைது செய்யணும்னு கேட்டு வருத்தப்படுறாங்க ஜனனி. இன்னைக்கான எபிசோடில் தர்ஷினியும் அவரோட நண்பரையும் ராணா சில ரவுடிகளை வச்சு ரகசியமான இடத்துல கடத்தி வச்சிருக்கிறது தெரிய வருது. அவர்களை கண்காணித்து வர்ற ரவுடி கிட்ட ஃபோன் செய்கிற ராணா 2 பேரும் பாதுகாப்பாக இருக்கணும்னு உத்தரவிடுறாங்க. அப்போது அந்த ரவுடி, சார் முகத்தை கூட காட்ட மாட்டீங்களா, ஃபோனில் தான் பேசுகிறீங்க, பணத்தை மட்டும் அனுப்புகிறீங்க, நீங்கள் யார் சார்னு கேட்குறாரு. அப்போ ராணா, நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன, யார் என்னன்னு கேட்காத, உனக்கு தேவை பணம், அது நான் சரியான நேரத்தில் கிடைக்கும், என்னை பற்றி எதுவும் கேட்கக்கூடாதுன்னு எச்சரிக்கிறாரு. அப்போது ராணா தன்னோட பிஏ லட்சுமணிக்கிட்ட, தர்ஷினி காணாமல் போன வழக்கில் ஜனனியை போலீஸ் கைது செய்யப்படுவார்னு சொல்கிறாங்க. அதுக்கு லட்சுமணனும், ஜனனி கைது செய்யப்பட்டால் குணசேகரனுக்கு எதிரான வழக்கு என்ன ஆகும், அந்த வழக்கில் ஜனனி தானே முக்கியமான சாட்சின்னு கேட்குறாரு. அதுக்கு ராணா, குணசேகரனுக்காக நான் வேறு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன்னு பதில் சொல்கிறாரு. மறுபுறம் குணசேகரன் வீட்டுக்கு வர்ற போலீஸ் ஜனனிக்கிட்ட விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ குணசேகரன், தர்ஷினி பற்றி ஏதாவது தெரிஞ்சதான்னு கேட்க, எந்த துப்பும் கிடைக்கல சார், ஜனனி தான் கடைசியாக அவங்க கிட்ட பேசியிருக்காங்க, இதனால தான் ஜனனி கிட்ட விசாரணை நடத்தணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜனனி வீட்டில் இல்லாததுனால இன்ஸ்பெக்டர் கோபம் அடைஞ்சு, உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்கிறதால தான் 2 நாள் டைம் கொடுத்துருக்கேன், ஆனால் இப்போது காணலைன்னா என்ன அர்த்தம்னு கேட்குறாரு. இதனால் தர்ஷினியை கடத்தியது ஜனனி தான் அப்படின்ற சந்தேகம் கூடுதலாக வருது.